ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் உங்களோட மொபைல் வால்யூம் பேனலை எப்படி கஸ்டமைஸாக மாற்றலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஆப் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மறக்காம எங்கள் வீடியோ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். உங்களோட ப்ளே ஸ்டோர் போயிட்டு கஸ்டம் வால்யூம் பேனல் சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வரும். இந்த ஆப் வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அக்செப்டபிள் சர்வீஸ்ன்னு இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தென் வந்து கிராண்ட் டூ நாட் டிஸ்டர்ப் பர்மிஷன் கேட்டிருக்கோம். நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. தென் வந்து இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அக்சஸபிலிட்டின்னு இருக்கும். அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்செப்டபிள் பர்மிஷன் கேட்கும். அக்செப்ட் கொடுத்துக்கோங்க. உங்களோட செட்டிங்ஸில் கஸ்டம் வால்யூம் சர்ச் பண்ணுங்கள். கஸ்டம் வால்யூம் பேனல்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணால் தான் அந்த ஆப் வந்து ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்கின்ஸ் இருக்குது. அது வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வால்யூம் ஸ்கின் பேனல்லாம் டிஸ்பிளே ஆகும். காம் சன்ரே, ரெயின்போ இந்த மாதிரிலாம் டிஸ்பிளே ஆகும். சிம்பிள், நியான். ஸோ உங்களுக்கு எந்த ஸ்கின் வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சம் வால்யூம் பேனல் ஸ்கின்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து காசு கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கிற ஸ்கின்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த லேகான் இருக்குது, அது வந்து கிளிக் பண்ணுறேன். அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்னோட வால்யூம் பட்டன் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட வால்யூம் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின்னுக்கு வந்து மாறிடுச்சு. நீங்களே லைவில் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த கஸ்டம் வால்யூம் ஸ்கின் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸ்கின்னுக்கு கீழே வந்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட வால்யூம் ஸ்கின் வந்து எந்த சைடு வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து லெஃப்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் வந்து டிஸ்பிளே ஆகுது. கீழே டாப், பாட்டம், சென்டரில் இருக்கும். இதில் கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சென்டர் டிஸ்பிளே ஆகுது. இப்போ வந்து பாட்டம் கிளிக் பண்ணுறேன். பாட்டமில் வந்து டிஸ்பிளே ஆகும். தென் கீழே வந்தீங்கன்னா பிளாக் ஆப்ஷன் இருக்குது. இது வந்து கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த ஆப்புக்கு கஸ்டம் வால்யூம் ஸ்கின் வந்து ஒர்க் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப் வந்து செலக்ட் பண்ணி வந்து பிளாக் பண்ணிக்கலாம். இதில் வந்து மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் ஸ்கின்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இதை வச்சு உங்களோட ஃபோன் வால்யூம் பேனல் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த ஆப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சிருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ மக்களே.